நேற்று போட்ட ஷார்ட்ஸ் எண்ணில் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த கொஷினோட ஆன்சர் 26 நவம்பர். ஸோ 26 ஜானாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். பட் 26 நவம்பர் தான் கரெக்ட். பிகாஸ் அரசியலமைப்பு தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துட்டு 26 நவம்பர் தான். ஜான் வேணால் நடைமுறைக்கு வந்திருக்கலாம். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது 26 நவம்பர். ஸோ அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு தினம் வந்துட்டு கொண்டாடுறோம். இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம். 1948 the first linguistic provision commission was headed by மொழிவாரி மாநிலங்கள்னு பிரிச்சாங்களா. இந்த மொழிவாரி மாநிலங்களில் 1948ஆம் ஆண்டு யார் தலைமையில் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்றத கொஷினில் கேட்குறாங்க. ஸோ ஒரு 3 கமிட்டி வந்துட்டு இதற்காக பிரித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்துட்டு 1948 சேம் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த கமிட்டி இருந்தாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்துட்டு யார் தலைமையின் கீழ் நடந்துச்சுன்னா எஸ்கே தார் அவர்களோட தலைமையின் கீழே தான் இந்த கமிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சிருப்பாங்கன்னா மாநிலங்களை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாக வந்துட்டு பிரிக்கணும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸாக பிரிக்கணும், நாங்கள் ஒன்லி பேஸ்ட் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலியமாக பிரிக்கணும் மாநிலங்களை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்டாக வந்துட்டு 1948 சேம் இயர் டிசம்பர் மந்த் வந்துட்டு இது செகண்டாக வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஜேவிபி கமிட்டி. ஸோ ஜேவிபி கமிட்டி பண்ணாங்க. பட் அவங்க கொடுத்த அறிக்கையில் படி வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களாக வந்துட்டு பிரிக்க வேணாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்டாக வந்துட்டு யார் எந்த கமிட்டி வந்தாங்கன்னா 1953 to ஸோ தேர்டாக வந்த கமிட்டி வந்துட்டு 1953 to 55 வரைக்கும் இந்த கமிட்டி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கமிட்டி சொன்னபடி தான் வந்துட்டு நம்ம மொழிவாரி மாநிலங்களை வந்துட்டு பிரித்தோம். பட் இதுலேயுமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. இந்த கமிட்டி யார் தலைமையில் நடந்துருச்சுன்னா ஃபசர் அலி கமிட்டி அப்படின்ற ஃபசர் அலி தலைமையில் தான் இந்த கமிட்டி நடந்துச்சு. ஃபசர் அலி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி தான் வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு 16 ஸ்டேட்டு அண்ட் 3 யூனியன் டெரிட்டரி. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணது 16 ஸ்டேட்டு 3 யூனியன் டெரிட்டரிஸும் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நம்ம என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அக்செப்ட் பண்ணது 14 ஸ்டேட்டு அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது வந்த கமிட்டி தான் வந்துட்டு ஃபசர் அலி கமிட்டி. இவங்க கமிட்டியை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ மொழிவாரி மாநிலங்களை வந்துட்டு பிரித்தோம். ஸோ அவங்க ரெஃபர் பண்ணது 16 ஸ்டேட்டு 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணது 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரிஸும். பட் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது நவ் இந்த 2026 வரைக்கும் இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 22 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பரிந்துரை செஞ்சது ஃபசர் அலி கமிட்டி பரிந்துரை செஞ்சது 14 ஸ்டேட்டும் 3 யூனியன் டெரிட்டரிஸும். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது 4 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரிஸும். பட் இப்போ ப்ரெசென்ட்டில் 22 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1948 த ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் மொழிவாரி மாநிலங்கள் வந்துட்டு பிரிச்சதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமிட்டி யாருன்னா எஸ்கே தார் கமிட்டி. ஜூன் 1948 to டிசம்பர் 1948 வரைக்கும் இருந்தாங்க இந்த கமிட்டி. ஸோ இவங்க தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாக வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நாளைக்கான கொஸ்டின் இந்தியாவின்